கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கடவுள் என்று சொல்லக்கூடியவர் கருத்து அல்ல, கொள்கை அல்ல. கடவுள் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நபர், நம்மை அன்பு செய்யக்கூடியவர், நம்மை படைத்தவர், நம்மை பராமரிக்கின்றவர். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். பல நேரங்களிலே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கின்ற ஒரு குறைபாடு என்று கூட சொல்லலாம், தர்க்கம் செய்வதும் கொள்கை கருத்தியல்கள் என்று அதை நாம் அடிப்படையாக வைத்து வாழ்வதுமாக இருக்கின்றோம். அது உண்மைதான். ஆனால் அதைவிட மேலாக கடவுள் என்பவர் நம்முடைய தர்க்கத்திற்கும் அறிவிற்கும் உட்பட்டவர் அல்ல, மாறாக அதையெல்லாம் தாண்டியவராக இருக்கின்றார். எனவே கடவுளை நம்முடைய அறிவிற்கு உட்பட்ட வகையிலே கொண்டு வருவதை விட கடவுளை நம்முடைய வாழ்வின் அடிப்படையிலே கொண்டு வருவதுதான் மிக முக்கியம். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இந்த மூவொரு கடவுள் என்று சொல்கின்ற பொழுது இதை நம்முடைய வாழ்வியல் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் இதை விளக்குவதிலே முக்கியத்துவம் காட்டுகின்றோம். எப்படி கடவுள் மூன்று ஆட்கள் ஒரே கடவுளாக இருக்கின்றார் என்று, ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவ இயல்பு என்றெல்லாம் இது பற்றிய விளக்கங்களை நாம் அதிகமாக சொல்கின்றோம். அதற்கு நாம் புரிந்து கொள்கின்ற வகையிலே நாம் பல நல்ல விரிவுரைகளையும் விளக்க உரைகளையும் கொடுக்கின்றோம். இது ஏன் அப்படி அமைந்து விடுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, குறிப்பாக குரு மாணவர்கள் படிக்கின்ற இடங்களிலே முதல் 3 ஆண்டுகள், இப்பொழுது 2 ஆண்டுகள் ஆகிவிட்டார்கள், முதல் 3 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடியது ஃபிலாசபி, தத்துவ இயல் என்பதை படிக்கின்றோம். அடுத்து வருகின்ற 3 ஆண்டுகளிலே இறையியல் என்று கடவுளை பற்றிய விவிலியம் அடிப்படையில் இருக்கின்றதை பற்றி படிக்கின்றோம். கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டிலே களப்பயிற்சி, களப்பணி என்றெல்லாம் நாம் பணி செய்கின்ற இடங்களுக்கே சென்று ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்வதும் அல்லது அனுபவம் பெறுவதுமாக இருக்கின்றோம். எனவே இப்படியாக தத்துவ இயல் படித்துவிட்டு இறையியலுக்கு செல்கின்றோம். அப்படி என்றால் இறைவனை தத்துவத்தின் அடிப்படையிலே விளக்குகின்ற ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, மறை உரைகளோ மற்ற விளக்க உரைகளோ அல்லது நம்முடைய கத்தோலிக்க விசுவாச விளக்க உரைகள் எதுவாக இருந்தாலும் தத்துவம் என்பதின் அடிப்படையில் தான் அதன் மேல் கட்டப்பட்ட ஒரு இறையியல், கடவுள் கொள்கை என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இதை நாம் அடிப்படையில் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த மூவொரு கடவுள் என்பவர் இந்த தத்துவத்திற்கும் இறைக்கும் இல்லாமல் நம்முடைய வாழ்விற்கு அவர் முக்கியமாக இருக்கின்றார் என்பதை அடிப்படையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார், ஒரே கடவுளாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் தந்தை, தாய், பிள்ளைகள் என்று இருக்கின்றார்கள். இது ஒரே குடும்பம்தான். ஆனால் ஒரே நபர் என்று சொல்வதற்கில்லை, வேறு வேறு மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரே குடும்பமாக இருக்கிறது. காரணம் என்ன? அங்கே ஒரே செயல்பாடு இருக்கிறது. எனவே தான் ஒரே குடும்பம் என்ற நிலைக்கு நாம் வருகின்றோம். அதே போன்றுதான் கடவுள் என்று சொல்லக்கூடியவரும் ஒரு குடும்பமாக இருக்கின்றார். கடவுள் என்று சொல்லக்கூடியவர் அந்த இயல்பு தன்மை கொண்டவராக இருக்கின்றார். இதன் அடிப்படையிலே மூவொரு கடவுளுடைய பெருவிழாவிலே 3 அடிப்படையான கருத்துக்களை நாம் முதலிலே தெரிந்து கொள்வோம். முதல் கருத்து என்னவென்று சொன்னால், கடவுள் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மறைபொருளானவர். God is a mystery. அன்புக்குரியவர்களே, மிஸ்டரி என்று சொன்னால் என்ன என்றால், புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகவே கடைசி வரைக்கும் இருப்பதுதான் இந்த மறைபொருள் என்று சொல்லக்கூடியது. கடவுளை சார்ந்த எதுவாக இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. உதாரணமாக மூவொரு கடவுள், நற்கருணை, இந்த சாதாரண அப்பம், அந்த சாதாரண ரசம் ஆண்டவருடைய திரு உடலாக இரத்தமாக மாறுகிறது என்று சொல்கிறோமே, அது எப்படி சாத்தியம்? அதுதான் மறைபொருள், கடவுளால் முடியும் என்ற வகையிலே அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், விசுவசிக்கின்றோம். இவ்வாறாக கடவுள் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டவராக, புலன்களுக்கு உட்பட்டவராக இல்லாமல்
இவைகளையும் கடந்தவராக இருக்கின்றார். அனைவரையும் கடந்தவராக இருக்கின்றார். அனைத்திலும் மேலானவராக இருக்கின்றார். எப்பொழுது நாம் கடவுளை கண்டுகொள்கின்றோமோ, முழுமையாக கடவுளை புரிந்து கொள்கின்றோமோ, அப்பொழுது நாமே கடவுளாக மாறிவிடுவோம். அது நடக்காது, அது நிகழாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆதி பெற்றோர்கள் கடவுளை போல ஆக வேண்டும் என்று நினைத்தார்கள், பாவம் செய்தார்கள். அவர்கள் இந்த மனுக்குலத்துக்கு முழுவதுமாக பழியை கொண்டு வந்து சேர்த்தார்கள். எனவே இந்த மூவொரு கடவுள் பெருவிழாவிலே முதலிலே கடவுள் என்று சொல்லக்கூடியவர் கடந்து உள்ளிருப்பவர். அதுதான் கட உள் என்ற அந்த வார்த்தைக்கு பொருளாகும். கடந்து உள்ளிருப்பவர், எல்லாவற்றையும் கடந்தவர். எனவே கடவுளை எங்கே நாம் பார்ப்பது? கடந்து இருக்கின்றார். ஆனால் எங்கே இருக்கின்றார் தெரியுமா? நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றார். எனவே அனைத்தையும் கடந்து நம் உள் இருப்பவர் தான் கடவுள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் ஒரு மறைபொருளானவர். நாம் முழுமையாக அவரை அறிந்து கொள்ள முடியாது என்பதை அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், கடவுள் இந்த மூவொரு இறைவன் ஒரு குடும்பமாக இருக்கின்றார். ஒரு குடும்பமாக அவர் வாழ்கின்றார். ஒரு குடும்பத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், வெவ்வேறு ஆட்கள் இருக்கின்றார்கள். இந்த குடும்பத்திலேயும் தந்தை, மகன், தூய ஆவியார் என்று வெவ்வேறு ஆட்கள் இருக்கின்றார்கள். இந்த வெவ்வேறு ஆட்களாக இருந்தாலும் அது ஒரே குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அந்த குடும்பத்திலே அன்பு இருக்கிறது. அந்த அன்புதான் அந்த குடும்பத்தை எல்லாரையும் ஒன்றாக சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த மூவொரு கடவுளுடைய குடும்பம் என்பதே இருக்கிறது. அந்த குடும்பத்திலே அன்பு என்பது இணைக்கின்ற காரணியாக இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, கடவுள் காணாத உருவிலே இருக்கின்றவர் மனு உடல் எடுத்து மனித குழந்தையாக பிறக்கின்ற பொழுது அவரும் ஒரு குடும்பத்திலே தான் பிறந்தார். அவர் வானத்திலிருந்து கீழே தொப்புன்னு குதித்தார் என்று இல்லை. வானத்திலிருந்தும் வரலாம், ஆனால் அவர் அப்படி வரவில்லை. அவர் குடும்பத்திலே பிறந்தவராக அவர் இருந்தார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒரு குடும்பமாக இருக்கின்றார். அந்த குடும்பத்திலே அன்பு இருக்கிறது. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே ஒற்றுமை இருக்கிறது. எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே வாழ்வு இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. இதைத்தான் அந்த கடவுள் குடும்பத்திலே பார்க்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூன்று பேரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையாக இருப்பதனால் அங்கே வாழ்வு இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. இந்த மூவரும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்கின்றார்கள். இந்த அன்பிலே அவர்கள் இணைந்து இருப்பதனால் அந்த குடும்பம், கடவுள் குடும்பம் ஒரே கடவுளாக இருப்பதற்கு, ஒரே கடவுள் தன்மை கொண்டவர்களாக இருப்பதற்கு முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே இதை நாம் கண்டு பாவிக்க வேண்டும். காரணம் என்ன? நம்முடைய குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள், பிளவுகள் என்று வருகின்ற பொழுது இந்த குடும்பம் நமக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். சமீபத்திலே நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுக்கின்ற பொழுது ஒரு சில கருத்துக்களை மிக தெளிவாக, அழுத்தமாக, ஆணித்தரமாக, முடிவாக சொன்னார். முதலிலே அவர் பெண்களுக்கு குருத்துவம் உண்டா, அல்லது குருத்துவத்திற்கு முன் கொடுக்கக்கூடிய தியாகோன் என்ற அந்த ஒரு நிலை பட்டம் கொடுப்பீர்களா என்று கேட்டதற்கு திருத்தந்தை அவர்கள் இப்பொழுது இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதைவிட மேலான ஒரு இடம் பெண்களுக்கு உண்டு. அதைவிட மேலான ஒரு மிகப்பெரிய ஒரு பணி திருச்சபையிலே தாய்மார்கள், பெண்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். தாய்மார்கள் பாருங்கள், குருக்களாக மாறுவதற்கும் ஆவதற்கும் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த குருக்களை உருவாக்குகின்ற மிகப்பெரிய பணியை யார் செய்வது? தாய்மார்கள் தான் செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா ஒருபோதும் நான் குருவாக வேண்டும் என்று கேட்டதே இல்லை. ஆனால் குருவையே பெற்றெடுத்த ஒரு பெண்மணியாக அன்னை மரியா இருந்தார். எனவே இது இருந்தால்தான் நான் இப்படி செய்ய முடியும் என்ற அவசியமே கிடையாது. கடவுள் ஒரு சில நேரங்களிலே, ஒரு சில வழிமுறைகளிலே இப்படித்தான் படைப்பிலேயே பெண்களையும் ஆண்களையும் அமைத்திருக்கிறார். எந்த ஒரு ஆணாவது குழந்தை பெற்றிருக்கின்றானா? குழந்தை பெறுகின்ற அந்த சாத்தியக்கூறே ஆணுக்கு இல்லை. ஆனால் பெண்களுக்குத்தான் கடவுள் இந்த குழந்தை பேறு என்ற சாத்திய கூரை அளித்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய மேலான ஒரு வல்லமை! ஒரு உயிரையே இறைவனுடைய நிலையிலிருந்து உருவாக்கக்கூடிய மேலான ஒரு பணி, சேவை, இந்த சமூகத்தை உய்விக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் ஒரு தாய்க்கு இருக்கிறது என்று சொன்னால் அதைவிட வேறு என்ன தேவை?
அதைவிட வேறு என்ன அவசியம்? எனவே தான் அன்புக்குரியவர்களே, பெண்கள் திருச்சபையிலே முன்னரே நிறைய பணிகளை ஆற்றுகின்றார்கள். அவர்கள் தியாக்கோன்களாகி செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் முன்னரே செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் ஆற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவே தியாக்கோன் பட்டம் என்பது கொடுத்தால்தான் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதற்கு இல்லை என்று அவர் மறுத்துவிட்டார். அதேபோன்று குருக்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதி கொடுங்கள், கொடுப்பீர்களா என்று கேட்டதற்கும் அதற்கும் முடியாது என்று சொல்லிவிட்டார். காரணம், ஒரு சில காரணங்களை அவர்கள் சொல்கின்றார்கள். இன்றைக்கு குருக்கள் நிறைய இடங்களிலே பல்வேறு பலகீனங்களுக்கு ஆளாகின்றார்கள், குறைபாடுகளுக்கு ஆளாகின்றார்கள். அது இயல்பான ஒன்றுதான். எனவே மனிதர்கள் என்ற முறையிலே எல்லோரும் பாவம் செய்கிற கூடியவர்கள், பலகீனமானவர்கள் தான். ஆனால் சமூகத்திலே குருக்களை மட்டும்தான் கை நீட்டி குற்றம் சொல்வார்களே ஒழிய இந்த சமூக சாக்கடையிலே எவ்வளவு அசிங்கமும் அநியாயமும் நடக்கிறது என்பதை அவர்கள் கண்திறந்து பார்க்க மாட்டார்கள். அவர்கள் எப்படி வென்றாலும் வாழலாம், ஆனால் ஒரு குருவானவர் இப்படி வாழக்கூடாது என்பதைத்தான் சொல்லுவார்கள். எனவே அதற்கும் கூட திருத்தந்தை என்ன பதில் சொல்கின்றார்? கிடையாது, நடக்காது, முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். காரணம் என்ன? ஒரு சில நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம்? இப்படி கொடுத்து விட்டால் இதுபோன்ற குறைபாடுகள் போய்விடும் என்று நினைக்கின்றோம். இல்லை, நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரிதான், இது போன்ற பலகீனங்கள் எப்பொழுதுமே இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே இதை கொடுத்து விட்டால், திருமணம் என்ற ஒரு நிலையை கொடுத்து விட்டால் குருக்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று நாம் நினைக்கலாம். இல்லை, அதைவிட இன்னும் அதிகமாக தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே குடும்பங்களிலே இன்றைக்கு நிலவக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள். இப்படியாக ஒரு குருவானவர் தன்னுடைய மனைவியோடு வாழ முடியவில்லை, இருக்க முடியவில்லை, அவர் மனவிலக்கு பெற்றவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் என்ன குருவானவராக இருக்க முடியும்? எப்படி குருத்துவ பணியை ஆற்ற முடியும்? நடக்காது. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. எனவே தான் திருத்தந்தை தெளிவாக சொல்கின்றார், இதை மாற்ற முடியாது, இப்பொழுதுக்கே கிடையாது என்று சொல்லிவிட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த திருத்தந்தை சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், குடும்பத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தாய் செய்கின்ற வேலையை யாரும் செய்ய முடியாது. ஒரு தந்தை செய்கின்ற வேலை, அவர் என்ன போய் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, ஸ்கூலில் வேலை செய்கிறாரு, பணம் கொண்டாந்து கொடுக்குறாரு, அதை ஒரு பெண் செய்ய முடியாதா? கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் ஒரு பெண் செய்கின்ற வேலையெல்லாம் ஒரு ஆம்பளை செய்வாரா? செய்ய மாட்டார். வீம்புக்கு வேணா சொல்லிக்கலாம், உதவி செய்யலாம். ஆனால் அந்த வேலைகளை எல்லாம் இவர் அந்த நிலையிலே நின்று செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அன்புக்குரியவர்களே, எனவே தான் குடும்பங்களிலே சொல்கின்றார்கள், ஒரு தந்தை இல்லை என்றாலும் பரவாயில்லை, தாய் இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் அனாதைகளாக இருப்பார்கள். தந்தையை இழந்தவர்களை அனாதைகள் என்று யாரும் சொல்வதே இல்லை. தாயை இழந்தவர்களைத்தான் அனாதைகள் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? தாய் அந்த அளவுக்கு இறைவனுக்கு அடுத்த நிலையிலே இருப்பவராக இருக்கின்றார். இதைவிட முக்கியம் வேறு என்ன இருக்க வேண்டும், இருக்க முடியும்? எனவே தான் அன்புக்குரியவர்களே, தந்தையை சொல்கின்றார்கள், தருகின்றவர் தான் தந்தை. அந்த உயிரென்னும் கருவை கொடுக்கின்றவர் தான் தந்தை. ஆனால் ஈன்று தருகின்றவர் தான் தாய். அப்படி என்றால் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஈன்று கொடுத்து தருகின்றவர் தான் தாய். எனவே தான் அன்புக்குரியவர்களே, தந்தை பாசம் கூட ஒரு சில நேரங்களிலே மறைந்து விடலாம், மாறிவிடலாம். தாய் பாசம் மட்டும் என்றைக்கும் அவன் நல்ல சூடு சொரண உள்ள ஒரு ஆளாக இருந்தான்னா கடைசி வரைக்கும் அந்த தாயினுடைய பாசம் மறக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. ஏனென்றால் இரத்தத்தின் இரத்தமும் சதையின் சதையுமாக அம்மாவினுடைய வயிற்றிலே வளர்ந்தவர்கள் நாம். வெளியே வந்தவுடன் அம்மாவினுடைய குணநலன்களோடு நாம் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இதைவிட மேலான ஒன்று குடும்பத்திலே நாம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த குடும்பத்திலே நீ நான் என்று போட்டி போட்டு கொண்டு இருந்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குடும்பம் வாடாது, வளராது. ஒரு காலகட்டத்திலே இந்த போட்டிகள் எல்லாம் கம்மியாக இருந்தது. ஓரளவுக்கு பெண்கள் அடிமைகளாகவே இருந்தார்கள், ஆனால் அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொறுப்புள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு எல்லாரும் சம்பாதிக்கிறார்கள், எல்லார் கையிலும் காசு இருக்கிறது. உனக்கு ஒரு ஸ்கூட்டர்னா எனக்கு ஒரு ஸ்கூட்டரு, உனக்கு ஒரு கார்னா எனக்கு ஒரு கார்னு, இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது உனக்கு நிகர் நான் என்று எந்த நேரத்திலே வந்ததோ அன்றைக்கே இந்த பாம்பு சாத்தான் உள்ளே நுழைஞ்சிட்டான். அந்த பழைய ஏவாளை உள்ளே கொண்டாந்து உட்கார வச்சுட்டான். இந்த குடும்பத்திலே இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது பாருங்கள். இந்த கடவுள் குடும்பத்திலே அப்படி பிரச்சனைகள் வருமா? வராது. காரணம் என்ன? அங்கே ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே தேவ வல்லமை,
ஒரே இயல்பு, கடவுள் இயல்பு இருப்பதனால் அந்த ஒரே 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 என்று அந்த வார்த்தை வருவதனால் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்கின்றார்கள். இந்த அன்புதான் அந்த குடும்பத்தை இணைக்கிறது. 3 ஆட்களையும் ஒரே கடவுளாக நமக்கு காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மூவொரு கடவுள் பெருவிழா என்பது தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக நாம் பேசி விளக்கம் கொடுத்து புரிகின்ற ஒன்று அல்ல. மாறாக இதை நம்முடைய வாழ்வியலாக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் கடவுள் என்று சொல்லக்கூடியவர் மறைபொருளாக இருக்கின்றார், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். அந்த கடவுள் நம்மை விட மேலானவர், மறைபொருளாக இருக்கின்றார், மறைந்து இருக்கின்றார் என்பதை அடிப்படையிலே நாம் ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது, கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற ஒரு உறவிலே அந்த குடும்பத்திலே இருக்கின்றார். அந்த குடும்பம் அன்பின் குடும்பமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இதில் நீ நான் என்று உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்லது நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இல்லை. மாறாக எப்பொழுதுமே தாய் என்பவள் தான் முதலிடம் பெறுகின்றார், தாய் என்பவள் தான் முக்கியத்துவம் பெறுகிறார். ஆண் அவரோடு இணைந்து இருக்கின்றார் என்பது உண்மையே ஒழிய அதில் நான் நீ என்று போட்டிகள் இல்லை. இந்த கடவுள் குடும்பத்திலேயும் இந்த போட்டி இல்லாததனால் இந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்விலுடைய மேல்வரி சட்டமாக முதன்மையான உதாரணமாக இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே இந்த மூவொரு கடவுள் பெருவிழாவிலே நம்முடைய குடும்பத்தை நினைப்போம். நம்மையும் அந்த குடும்பத்தோடு ஒன்றிணைத்து இறைவனிடம் அர்ப்பணிப்போம். எவ்வாறு இறைவன் வாழ்கிறாரோ அவ்வாறே நாமும் இந்த உலகத்திலே வாழ, நம்முடைய குடும்பத்திலே இருக்க, அன்பின் பிள்ளைகளாக வாழ இறையருளை வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.